மதுரையில் நிலவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு கடைகளில் ஹோட்டல் உரிமையாளர்கள் குவிந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் நிலவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு கடைகளில் ஏராளமான ஹோட்டல் உரிமையாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? மதுரை மாவட்டம் முழுவதிலுமாகவே இந்த ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைப்பதில் முழு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உணவகங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் கூட சமையலுக்காக பயன்படுத்துவதற்கான அந்த வணிக எல்பிஜி கிடைக்காத ஒரு சூழலில் தான் தற்பொழுது அவர்கள் இந்த விறகு அடுப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உணவு உரிமையாளர்கள் விறகுகளை தேடி மழையின் நிலை ஏற்பட்டுள்ளதால் விறகின் விலை என்பது டன் ஒன்றுக்கு 6,000 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 9,000 முதலாக விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 14,500 ரூபாய் வரைக்குமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதே போன்று ஏற்கனவே ஒவ்வொரு இந்த மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட விறகு கடைகளை பொறுத்த மட்டும் சராசரியாக நாளொன்றுக்கு 1 டன் வரைக்கும் தான் விற்பனை செய்யப்படும். ஆனால் தற்பொழுது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று கடந்த 2 தினங்களாக 4 முதல் 10 டன் வரைக்குமாக இந்த விறகு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போது அந்த விறகும் கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக விறகு கடை உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக தற்போது விறகு அடுப்புகளுக்கு உணவகங்கள் மாறி இருக்கக்கூடிய நிலையில் விறகுகள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.